கியூஆரை பயன்படுத்தி எரிபொருளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்ற ஒரு விஷயத்திற்காக தான் இந்த கியூஆர் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் இந்த கியூஆர் முறையால் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் எல்லாம் பிரச்சனை எதிர்கொண்டிருக்காங்கன்றது தான் இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அரசாங்கம் புதிய முறை ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஓவர் ரைட் அப்படி என்ற வசதியினூடாக இனிமேல் கியூஆர் குறியீடு மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இனிமேல் இந்த ஓவர் ரைட் முறையினூடாக ஏற்படாது அப்படி என்பதை குறிப்பாக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தகவல்களின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விவரங்களை முழுமையாக அளித்துவிட்டு இந்த ஓவர் ரைட் முறையை பயன்படுத்தி இனிமேல் எரிபொருளை பெறுவதற்கு இலகுவான வழியாக இந்த முறை இருக்கும் அப்படின்றதையும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமாக துல்லியமான விவரங்கள் வழங்கப்பட வேண்டும். அதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அதாவது கையடக்க தொலைபேசி இலக்கம், வாகனத்துடைய செஸ்ஸி நம்பர், வாகனத்துடைய நம்பர், இது எல்லாவற்றையுமே சரியான தரவுகளாக கொடுக்கும் பட்சத்தில் தான் இந்த ஓவர் ரைட் முறை சரியாக இயங்கும் அப்படின்றத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் இதுவரைக்கும் கியூஆர் முறையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். ஏற்கனவே ஒரு உரிமையாளர் இருந்து நாங்கள் வாங்கிய ஒரு வாகனமாக இருக்கலாம். அப்போ இரண்டாவது உரிமையாளராக இருக்கக்கூடிய எங்களுக்கு கியூஆர் முறையினூடாக நாங்கள் தரவுகளை பயன்படுத்தி பெறுவதில் தான் பெரிய சிக்கல் இருந்தது. ஆனால் இனிமேல் இந்த ஓவர் ரைட் வசதியில் உங்களுடைய தகவல்களை, வாகனத்துடைய தகவல்களை சரியான முறையில் உட்செலுத்துறது மூலமா எந்த விதமான பிரச்சனையும் இனிமேல் வராது அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. தவறான தொலைபேசி இலக்கம், அதோடு பிழையான தரவுகளின் அடிப்படையில் இதுவரைக்கும் வாகனத்திற்கான பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முடியாத எல்லோருமே இனிமேல் இந்த ஓவர் ரைட் வசதியினூடாக எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத அரசாங்கம் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.